வந்துருச்சு அப்படி சொல்லி தெரிஞ்சதுமே ஹீரோவுக்கு வந்து ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். அவன் நினைச்ச மாதிரியே ஹீரோ இருக்க இடத்துலயே அவங்க அப்பாவும் பொண்ணும் வீடு வாடகை கேட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து பார்த்து கொடுத்துருப்பான். இங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்லி தான் ஹீரோ வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து கொடுத்துருப்பாரு. அதனால அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயினா அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவன் கூட இருக்க பாய் கிட்ட சொன்னதுனால ஹீரோயினோட அப்பாவை அவன் கட்டி வச்சிருக்க வீட்டெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டிட்டு அவங்க பொண்ணை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணலாம் அப்படி சொல்லி அவங்க வீட்டுக்கு போறப்ப பொண்ணோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஹீரோவை ரொம்ப கேவலமா பேசினதுனால ஹீரோக்கு அங்கேயே கோவம் வந்து அவனை வந்து அடிக்க போயிடுறான். அதனால ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை வந்து இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் அந்த பாய் வந்து நீ போய் அந்த பொண்ணை கூட்டுவான அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் ஆட்டோ எடுத்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பான். ஆல்ரெடி அவங்க அண்ணன் கூட ஹீரோயின் சண்டை கட்டிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட போய் நீ என் கூட வந்துருன்னு சொன்ன உடனேவே ஹீரோயின் வந்து ஹீரோவை நம்பி வந்துடுறாங்க. அந்த பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சூப்பராக கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலியுமே உருவாகுது. இப்போ பயங்கர ஹாப்பியாக ஹீரோ வந்து இருந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நல்லா ஆச்சு அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.